மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். காலை எழுந்தவுடன் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு உடலை விட்டு வெளியேறும் போது எந்த விதமான சிரமமும் வலியும் வேதனையும் எரிச்சலும் இல்லாமல் வெளியேறினால்தான் அதை நம்ம ஆரோக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன். காலையில் எழுந்த உடனே ஒரு முறை மலம் கழிப்பது, டீ குடிச்ச பிறகு இன்னொரு முறை டாய்லெட் போறது, காலை உணவு சாப்பிட்ட உடனே இன்னொரு முறை டாய்லெட் போறது. இந்த டாய்லெட் போறது அப்படிங்கிறது நம்ம மனசுல இன்றைக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவு முழுமையாக வெளியேறிவிட்டது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாத வரை மீண்டும் மீண்டும் கழிப்பறைக்கு சென்று முக்கி கொண்டிருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சவாலாக நான் பார்க்கிறேன். மலச்சிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மலம் கழியாமல் இருப்பது மட்டுமல்ல. மலச்சிக்கல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் ஒரு முறை மலம் கழியாமல் மீண்டும் மீண்டும் வயிற்றில் கழிவுகள் தேங்கி கிடப்பது போலவே ஒரு உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் நம்ம மலச்சிக்கல்னு சொல்லுவோம். இப்ப மலச்சிக்கலை நீக்க, மலச்சிக்கலை குணமாக்க நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான 10 விஷயங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி தரப்போறேன். முதல்ல மலச்சிக்கல் வரக்கூடாது அப்படின்னா சாப்பாடை மென்னு சாப்பிடணும். என்ன சார் நீங்க எல்லாத்துக்குமே சாப்பாடை மென்னு சாப்பிட சொல்றீங்களேன்னு நீங்க யோசிக்கலாம். நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவோம். இன்றைக்கு உணவை வாயிலிட்டு மென்று அரைத்து உமிழ்நீரோடு நீங்க சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவுல நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலத்திற்கு நாம் செய்யக்கூடிய உதவியாக அது இருக்கிறதுனால சீரான ஜீரணமாகக்கூடிய உணவு சீரான கழிவாக வெளியேறும் போது நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய மாற்றங்களோ வலியோ வேதனையோ எதுவுமே இல்லாத ஒரு நிலை உருவாகிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது, இன்றைக்கு உண்ணுகின்ற உணவில் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கணும். இந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுன்னு வரும்போதுதான் அதுல ஒரு சேலஞ்ச். தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து உணவு, தண்ணீரில் கரையாத நார்ச்சத்து உணவுன்னு 2 இருக்கு. இப்ப முளைக்கட்டிய வெந்தயம், முளைக்கட்டிய பயறு வகைகள் எல்லாமே தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து உணவு. அப்ப அதை சாப்பிடும்போது நமக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. ஆனா தண்ணீரில் கரையாத நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுன்னு ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம பீன்ஸ், அவரைக்காய், கோவக்காய் இதெல்லாம் சொல்றோம் பாருங்க. தண்ணீரில் கரையாத நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு. சில நேரங்கள்ல இதை சாப்பிட்டாலும் கூட நமக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அதனால பெஸ்ட் எது? தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்க உணவு. அப்படின்னா நம்ம நிறைய முளைக்கட்டிய பயறு வகைகளையும் முளைக்கட்டிய வெந்தயத்தையும் நம்ம சாப்பிடும்போது பெரிய மாற்றம் உடல்ல ஏற்படுவதை பார்க்க முடியும். மூன்றாவது, பசித்து சாப்பிடுங்க. பொதுவா நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியதே இல்லை. வயிறே பசி எடுத்து நம்ம வயிறை கிள்ளி எடுப்பது போல வலியை உண்டு பண்ணிவிடும். பசிக்காமல் சாப்பிடுகின்ற உணவு வயிற்றுக்குள் சென்று அடைபட்டு கிடக்குமே தவிர செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகாமல் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய உணவுல அமிலங்கள் நிறைய ஊறும் போது அது ஒரு களி போல மாறி, ஒரு களிமண் போலவே மாறி அது ஒரு அடைப்பை ஏற்படுத்தி மலச்சிக்கலை ஏற்படுத்தும். பொதுவாக 3 வேளை சாப்பிடுபவர்களுக்கும் 2 வேளை சாப்பிடுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, 2 வேளை சாப்பிடக்கூடியவர்களுக்கு பெரும்பாலும் மலச்சிக்கல் இருக்காது, வாய்வு தொந்தரவு இருக்காது, செரிமான நோய்கள் இருக்காது. 3 வேளை சாப்பிடக்கூடியவர்களுக்கும் 4 வேளை சாப்பிடக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா மலச்சிக்கல் ஒரு பெரிய சேலஞ்சிங்கா இருக்கிறத பார்க்க முடியும். அதனால உணவுடைய அளவை குறைக்க முடியுமான்னு பாருங்க. 2 வேளை சமைத்த உணவு 1 வேளை சமைக்காத உணவுக்கு செல்ல முடியுமான்னு பாருங்க. 4வது, தூக்கம் மலச்சிக்கலுக்கான மிகச்சிறந்த மருந்து. இன்னைக்கு ஏன் யங் ஜெனரேஷன், அதுவும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள் எல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால அவதிப்படுறதுனாலேயே ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கும் போது செரிமான மண்டலத்துக்கு நம்ம எங்க ஓய்வு கொடுக்கிறோம், பெருங்குடலுக்கு நம்ம எங்க ஓய்வு கொடுக்கிறோம், அப்புறம் எப்படி நமக்கு காலையில எழுந்த உடனே மலம் கழிக்க முடியும்? அப்ப மலம் கழிக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக உடலை விட்டு வெளியில போகணும்னா நிச்சயமா தூக்கம் மிக மிக அவசியம். தூக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் நைட் ஷிஃப்ட் பார்க்கக்கூடிய ஆணோ பெண்ணோ நீங்க பாருங்களேன், டிரைவர்ஸ் பாருங்களேன், அவங்களோட பிரைமரி சேலஞ்ச் என்ன இருக்கும்? மலச்சிக்கல் இருக்கும், அவங்களுக்கு பைல்ஸ் இருக்கும், ஃபிஸ்டுலா இருக்கும், ஃபிஷர் இருக்கும். நம்ம என்னென்னமோ டாக்டர் கிட்ட போய் மருந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா இதுக்கு பெரிய மருந்தே என்னன்னா நல்ல தூக்கம் தான். 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப செயற்கை இனிப்புகள் சேர்க்கப்பட்ட உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கடலை பருப்பு, கடலை மாவு இருக்கு. நீங்க கடலை பருப்பை உணவுல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, நல்லா ஃப்ரீயா மோஷன் போகும்.
இன்ஃபேக்ட் 1க்கு 2 முறையே மோஷன் போகும். ஆனா அதே கடலைப்பருப்பை அரைச்சி செஞ்சு ஸ்வீட்ஸ் ஒரு லட்டு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மோஷனே போகாது, மலச்சிக்கல் தான் ஏற்படும். காரணம் என்னன்னா, அந்த இடத்துல இனிப்புகள் குளிர்ச்சித்தன்மையை அதிகமாக்கி நார்ச்சத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால இன்னைக்கு யாரெல்லாம் நிறைய ஸ்வீட் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்குலாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். நிறைய ஸ்வீட்னா கிலோ கணக்குல இல்லை, டெய்லி ஒரு லட்டு சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கு வந்து மோஷனே போகாது. நீங்க என்ன மருந்து சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் வரும். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் நோயோட நிறைய பேர் வருவாங்க. சார் எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு, டிராவல் பண்ணணும், ஆனா 4 முறை 5 முறை மோஷன் போகுமோன்னு பயமா இருக்கு, நான் என்ன பண்றதும்பாங்க. நான் சிம்பிளா சொல்லுவேன், போகும்போதே கடையில இருந்து ஒரு கிளாஸ் குலோப் ஜாமுன் ஒன்று வாங்கிட்டு போயிரு, நல்லா ஜாமுன் அந்த சக்கரை பாகுல கரைச்சி அதை சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில இல்லை 2 நாளைக்கு மோஷனே போகாது. அந்த அளவுக்கு மல பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது இனிப்புகள். அதனால இனிப்புகளை ரொம்ப அளவா நம்ம சாப்பிடணும். அன்பார்ச்சுனேட்லி இன்றைக்கு குழந்தைங்களுக்கு கூட சாக்லேட் இல்லாத ஐஸ்கிரீம் இல்லாத நாட்களே இல்லைங்கிற மாதிரி நம்ம நிறைய கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 6th ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது மன அழுத்தம். இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ல இருக்கோமோ, கோபம் பதட்டம் அப்படிங்கிறது மலத்தை நிறைய முறை போக வைக்கும். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு காரணமே கோபமும் பதட்டமும் தான். ஆனா கவலையும் துக்கமும் நாளைய பற்றிய சிந்தனைகளும் மனதில் இருக்கக்கூடிய பயமும் என்ன பண்ணும், நமக்கு மோஷன் போகவே வைக்காது, கான்ஸ்டிபேஷனை கிரியேட் பண்ணும். அதனால இந்த எண்ண ஓட்டங்களோடு நம்ம யாராவது இருக்கோம்னா அதையும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். 7th மலம் வரும்போது அடக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய குழந்தைகளை நான் பார்க்குறேன், காலையில எழுந்துக்கிறதே 7 மணி, 7:40க்கு பஸ் வந்துடும். கிடுகிடுன்னு தலையில ஒரு தவளை தண்ணியை தூக்கி ஊத்திட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு, தலையை கூட நிறைய பெண் குழந்தைங்க இன்னைக்கு காய வைக்கிறது இல்லை, கிடுகிடுன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி ஓடிடுறாங்க. ஸ்கூலுக்கு போய் ஃபர்ஸ்ட் பீரியட் செகண்ட் பீரியட் முடிஞ்ச உடனே லேசா வயத்துல ஒரு ப்ரெஷர் வரும்போது உடனே மலத்தை அடக்குவாங்க. லஞ்ச் சரியா சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வர வரையிலும் மலத்தை அடக்கி 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 கண்ட்ரோல் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே 20 நிமிஷம் 30 நிமிஷம் முக்கி மோஷன் போறதை நம்ம பார்க்கிறோம். மலத்தை நம்ம அடக்க ஆரம்பித்தோம்னா அது அந்த இடத்தில் இருந்து உடலுடைய சூடினால் சாஃப்டா இருக்கக்கூடிய மலம் கூட இன்றைக்கு கல்லாக மாறக்கூடிய ஒரு நிலையாக மாறும்போது நீங்க என்ன பண்ணாலுமே மோஷன் வெளியில வராத ஒரு கான்ஸ்டிபேஷனுக்குள்ள போயிருவீங்க. ஸோ மலச்சிக்கல் தீருதும் அப்படின்னா, மலச்சிக்கல் வரக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியதே காலையில எழுந்தோம்னா ஃப்ரீ மோஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 8th ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இன்றைக்கு உடலியல் காரணங்களால மலச்சிக்கல் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். தைராய்டு நோய் மலச்சிக்கலை உருவாக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், குடல் புண்கள், சில வகையான அலர்ஜி சார்ந்த நோய்கள் மலச்சிக்கலை உருவாக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய B12 D3 சார்ந்த சத்து குறைபாடுகள் மலச்சிக்கலை உருவாக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த சத்து குறைபாடுகள் ஏதாவது இருக்குன்னா மருத்துவ ஆலோசனையோடு அதை மாற்றுவதற்கான வழிமுறைகளை செய்யணும். உதாரணத்துக்கு மெக்னீசியம் குறைபாடுங்கிறது கிரானிக் கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு பெரிய காரணம். மெக்னீசியம்ங்கிறது எதுல கிடைக்கும், பச்சை நிறமான கீரைகளும் பச்சை நிறமான காய்கறிகள்லாம் கிடைக்கும். இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, கடைசியா எப்ப நீங்க கீரை சாப்பிட்டீங்க? பதில் பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம கீரைகளை சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுல தான் நம்ம உணவு இருக்கு. அப்ப பச்சை நிறமான உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு கலாச்சாரம் நம்மிடத்தில் இல்லைன்னா மெக்னீசியம் குறைபாடு வரத்தானே செய்யும். அப்ப மெக்னீசியம் குறைபாடு வருதுன்னா நமக்கு என்ன ஆகும், உடனே மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டர் கிட்ட போய் லாக்ஸேட்டிவும் மோஷன் போறதுக்குள்ள சிரப்பம் குடிச்சிட்டு இருக்கோமே தவிர இதற்கு காரணமாக இருப்பது அந்த மெக்னீசியம் குறைபாடுன்னு புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒருவேளை நமக்கு எல்லாமே செஞ்சோம் மலச்சிக்கல் இருக்குன்னா மருத்துவர்கிட்ட முறையா கேட்டு அதை நம்ம சரி செய்து கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். 9வது ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு என்ன தெரியுமா, ஒருவேளை நம்ம உடம்பு வாத உடம்பாவோ அல்லது பித்த உடம்பா இருக்குன்னா மலச்சிக்கல் மிகப்பெரிய அளவுல ஏற்படும். வாத உடம்புக்காரங்கெல்லாம் பிறந்ததுல இருந்தே சொல்லுவாங்க, சார் அவன் குழந்தையில இருந்தே 2 நாளைக்கு ஒரு முறை தான் மோஷன் போவான் அப்படிம்பாங்க. பித்த உடம்புக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, சார் ஒரு கிளாஸ் பால் கொடுத்தா கூட அவன் ஒரு நாளைக்கு 4 முறை டாய்லெட்டுக்கு ஓடுவான் சார் அப்படிம்பாங்க. இது ரெண்டுமே நோய் தான். மலம் போகாம இருக்கிறதும் நோய் தான், ஒரு நாளைக்கு 4 முறை மோஷன் போறதும் நோய் தான். ஒருவேளை வாத உடம்பு பித்த உடம்புக்காரங்களா நம்மளோட உடல் அமைப்பு இருக்குன்னா அதை மாத்துறதுக்கான முயற்சிகளை முறையா நம்ம எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல, சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் எல்லாமே செய்யறேன், ஸ்டில் எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாவன கடுக்காய்ன்னு சொல்லுவோம். அது என்ன சார் கடுக்காய், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது என்ன சார் பாவன கடுக்காய்? பாவன கடுக்காய் அப்படிங்கிறது கடுக்காய் சூரணத்தை
21 முறை கடுக்காய் கஷாயத்தை போட்டு நன்றாக அரைத்து அரைத்து எடுக்கக்கூடிய முக்கியமான மூலிகை தான் பாவன கடுக்காய்ன்னு சொல்லுவோம். பொதுவா இன்றைக்கு ஒரு மூலிகை மருந்து நம்ம சாப்பிட்றோம்னா அந்த மூலிகை மருந்து குறிப்பிட்ட அளவு மூலக்கூறுகளாக மாறி இருந்தாதான் நம்ம ரத்தத்துல போய் சேரும். அந்த ரத்தத்தில் சேரக்கூடிய மூலக்கூறு அந்த அளவுக்கு ஒரு மைன்யூட் தன்மையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சித்தர்கள்லாம் கல்வத்துல போட்டு அந்த மருந்தை மீண்டும் 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 அரைப்பாங்க. கடுக்காய் சாப்பிட்டால் குணமாகாத நோயே கிடையாது. கடுக்காய் சாப்பிட்டால் காயகல்ப மருந்து, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோயுமே தீரும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா நமக்கு ஒரு கேள்வி வருது, ஏன் சார் கடுக்காவை நான் சாப்பிட்றேன் இருந்தாலும் எனக்கு நோய் தீரணும்? ஏன் தீரல தெரியுமா? இன்றைக்கு யாருமே கடுக்காயை செரிமானம் ஊட்டப்பட்ட கடுக்காயாக மாற்றுவது கிடையாது. அந்த செரிமானம் ஊட்டப்பட்ட கடுக்காயா நம்ம மாத்துறோம் அப்படின்னா அதுக்கு தான் 21 நாட்கள் கடுக்காய் சூரணத்தை கடுக்காய் கஷாயத்தில் அரைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த கடுக்காய்க்கு தான் பாவன கடுக்காய்னு பேர். இந்த பாவன கடுக்காய் சூரணத்தை 1 டேபிள் ஸ்பூன் வெந்நீர்ல சாப்பிடுங்க. அப்ப வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அடைப்புகள், சுருக்கங்கள், அமிலங்கள், கழிவுகள் அனைத்துமே காலையில் ஒரு வேளை, மாலை ஒரு வேளை 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை கழிவு வெளியேறுவதை பார்க்க முடியும். வயிற்றில் அலை இயக்கத்தோடு இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயா உடம்ப விட்டு வெளியில போறதை பார்க்க முடியும். இந்த வயிறு எப்பவுமே எனக்கு கனமா இருக்கு, நான் சாப்பிட்டாலும் கனமா இருக்கு, சாப்பிடலனாலும் கனமா இருக்குன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் இல்லாம ஹெல்த் ரொம்ப பெரிய அளவில் மாற்றம் அடைவதை பார்க்க முடியும். நான் சொன்ன இந்த 10 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. உங்களுடைய மலச்சிக்கல் சார்ந்த சிரமம் மட்டுமல்ல, உங்களுடைய ஜீரண மண்டலம் சார்ந்த சிரமங்கள் மட்டுமல்ல, உடலே புத்துணர்வோடு மாறிவிடுவதை பார்க்க முடியும். காலையில எழுந்து உடல்ல இருக்கக்கூடிய கழிவு வெளியில போனா தானே நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த ஆரோக்கியத்திற்கு வாழ்வியல் மாற்றங்களோடு 80 வயசாச்சு, இனிமேல எனக்கு எங்க நான் வாழ்வியல் மாற்றம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பாவன கடுக்காயை பயன்படுத்துங்க. பாவன கடுக்காயை ஒரு தேக்கரண்டி வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் பவல்ஸ் கிளியர் ஆகும், கேஸ் நிறைய போகும். நிறைய பேர் சொல்லுவாங்க பாவன கடுக்கா சாப்பிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்ல சொல்லுவாங்க, சார் என்ன சார் இது சைக்கிள் டயர்ல இருந்து காத்து இறக்குற மாதிரி வயிற்றுல இருந்து கேஸ் போயிட்டே இருக்கும்பாங்க. அவ்வளோ கேஸை நம்ம வயிற்றுக்குள்ள சேர்த்து வச்சிருப்போம். அதெல்லாம் வெளியில போக 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 பேண்டே லூஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வயிறு குறையறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பாவன கடுக்காய் ஒரு சிறந்த மருந்து. ஸோ நான் சொன்ன 10 விஷயத்தை யோசிங்க. எதெல்லாம் உங்களால வீட்டில் செய்ய முடியும்னு பாருங்க. பார்த்து பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.